அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாட்டிக்ஸில் இருக்கிற சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A rod of length 5a is bent so as to form 5 sides of a regular hexagon. இங்கே தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஹெக்ஸகன்னா 6 சைடு இருக்குது, ரெகுலர் சைடுனா 6 சைடுமே 6 ஈக்குவல் பார்ட்டாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த இடைப்பட்ட கோணம் வந்து 120 டிகிரியாக இருக்கும். ஓகே, ஆனால் 5a லென்த் இருக்கிற ஒரு ராடை வந்து 5 சைடுக்கு மட்டும் தான் பெண்ட் பண்ணுறோம். அப்போ 6வது சைடு ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம். இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், 1 2 3 4 5 ரெகுலர் ஹெக்ஸகன்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே ஒவ்வொரு சைடோட லென்த்து ஏன்னு ஏன்னா கிவன் 5a கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஓப்பனாக இருக்கிற இந்த சைடு வந்து நான் உங்களுக்கு டாட்டட் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்குது, இது 5 சைடு வந்து பெண்ட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, ஷோ தட் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் a times root of 1.33 from either end of the rod. இந்த ராடில் எந்த எண்ட்லேருந்து எடுத்திங்கனாலும் அது a times ரூட் ஆஃப் 1.33 டிஸ்டன்ஸில் இருக்குது சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ABCDEFங்கிறது வந்து பிஏ எக்ஸகன், ரெகுலர் எக்ஸகன் நம்ம நேம் பண்ணியிருக்கோம். ஓகேவா, எம் வந்து சென்டர். ஒரு ரெகுலர் எக்ஸகன் இருந்துச்சுன்னா அதோட சென்டர் இங்கே தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருப்போம். இதை நம்ம எம் சென்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஏஎஃப் வந்து ஃப்ரீ எண்ட்ஸ்னால் இப்போ 5 சைடில் தான் இருக்குது, ஒரு சைடு ஓப்பனாக இருக்குது இல்லையா. இது ஏயும் எஃப் வந்து ஃப்ரீ எண்ட்ஸ், ஓப்பனாக இருக்கிற அந்த எண்ட்ஸ் ஏஎஃப்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த ஏஎஃப்ல ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும், சிடியில் ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். அந்த மிட் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன நேம் பண்ணுறோம்னா ஓபின்னு நேம் பண்ணியிருக்கோம். அப்போ சிடியோட மிட் பாயிண்ட் ஓ, ஏஎஃபோட மிட் பாயிண்ட் வந்து பி. ஓபி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சிடி அண்ட் ஏஎஃப். எஃப் வந்து மாஸ் ஆஃப் ஈச் சைடு. ஏன்னா எல்லாமே இது 5a லென்த் இருக்கிற ஒரு ராடு வந்து 5 சைடு கொடுத்துருக்குறோம். 5மே ஈக்குவல் சைடாக இருக்குது, ஈக்குவல் லென்த்தாக இருக்குது, மாஸ் ஈக்குவலாக இருக்கும். அது ஸ்மால் எம்னு எடுத்துருக்குறோம். ஓகே, த மாசஸ் எம் ஆஃப் த ராட்ஸ் ஏபி அண்ட் டிஇ. இந்த டயக்ராமே தான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன். ஏபின்ற ஒரு ராடு ரெகுலர் எக்ஸகன்ல 2 சைடு தேர் பேரலல் டு ஈச் அதராக இருக்கும் இல்லையா. இப்போ ஏபின்ற ஒரு ராடு இதுக்கு பேரலாக இருக்கிறது டிஇன்னு இருக்குதோ. இதனோட மாசு எம், இதனோட மாசு எம். அப்போ இந்த 2 ராடு பேரலாக இருந்துச்சுன்னா they are equivalent to the particle of mass 2m situated at m. இது ரெண்டுத்தோட மாஸ் சேர்ந்து மாஸ் என்னவா இருக்கும், 2m இருக்கும். அது இந்த மிட் பாயிண்ட் வழியாக தான் போகும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த மிட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இப்படி வருதுன்னு அர்த்தம். ஓகே, அதே போல் வேறு எந்த 2 சைடு பேரலாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பிசியும் இஎஃப்எம் பேரலாக இருக்கும், இதனோட மாசும் எம்னு இருக்கும். அப்போ அதே போல் சிமிலர்லி நம்ம என்ன எழுதலாம், த மாசஸ் எம் ஆஃப் த ராட்ஸ் பிசி இஎஃப் ஆர் ஈக்குவலன்ட் டு எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 2m சிச்சுவேட்டட் அட் எம். ஏன்னா இன்னொன்று நம்ம எழுத முடியாது, ஏன்னா ஒரு ராடு இருக்குது, இன்னொரு சைடு ஓப்பனாக இருக்குது. அதனால இது எழுதல, இந்த 2 ராடும் பேரலல், இந்த 2 ராடும் பேரலல் எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இது மொத்தம் சேர்த்து 4m மாஸ் இருக்கும் இல்லையா. த சிஸ்டம் ஈக்குவல் டு மாஸ் 4m அட் கேபிட்டல் எம். இது 4 சேர்ந்து 4m இருக்குது. அப்புறம் இந்த ஒரே ஒரு மாஸ் வந்து எம் இருக்குது, ஒரு ராடு மட்டும் இருக்குது இல்லையா. இந்த எம் இருக்குது, அது எந்த பாயிண்ட்ல இருக்கும், அதனோட சிஸ்டம் எங்கே இருக்குன்னா அட் த பாயிண்ட் ஓல தான் அதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஓகே, 4 ராடோட மாஸ் வந்து 4m, அது 2 பேரலாக இருக்குது. அது வந்து எது வழியாக பாஸ் ஆகுது, எம் வழியாக பாஸ் ஆகும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஒரே ஒரு ராடு சிடி தனியாக இருக்குது இல்லையா, அதனோட மாஸ் வந்து எம், அது எந்த பாயிண்ட்ல இருக்குன்னா ஓல இருக்கும். அதுதான் த சிஸ்டம் ஈக்குவல் டு மாஸ் 4m அட் கேபிட்டல் எம் அண்ட் மாஸ் எம் அட் ஓ. ஓகே, கேபிட்டல் ஜின்றது வந்து மாஸ் சென்டர் ஆஃப் த ஹோல் ராடு. மொத்த ராடு இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ராடும் சேர்ந்து அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேபிட்டல் ஜி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஜி எங்கே இருக்கும் அப்படின்னா லை ஆன் ஓஎம். ஓஎம்ன்றது என்னது உங்களுக்கு, இந்த சிடி ஏபின்னு இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட் இது வழியாக இருக்குது, இது வழியாக போகும் உங்களுக்கு. ஓகே, அந்த சி லைஸ் ஆன் ஓஎம் டிவைட்ஸ் இட் இந்த ரேஷியோ. எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணால் 4:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணும். இது ஏற்கனவே ஒரு ரிசல்ட்டில் நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஜி லை ஆன் ஓஎம் டிவைட்ஸ் இட் இந்த ரேஷியோ 4:1. ஓகே, ஸோ 4:1 சொல்லும் பொழுது ஓகே, இது இங்கே தான் எடுத்திருக்கோம், இங்கே ஜி இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஓஎம்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓலேருந்து ஜிக்குள்ள டிஸ்டன்ஸ் 4ம் 4லேருந்து எம்முக்குள்ளது 1 இருக்குது, அதான் 4:1 ரேஷியோ. ஓகே, அப்போ இந்த ஜிஎம் லென்த் என்ன இருக்கும், மொத்தம் ரேஷியோ வந்து 4:1 5 வந்து இது ஒரு பங்கு இருக்கு இல்லையா. அப்போ ஜிஎம் என்ன பண்ணலன்னா மொத்தத்துலேருந்து மொத்தம் இருக்கு இல்லையா, மொத்தம் வந்து 5 வந்து ஒரு பார்ட். அப்போ ஜிஎம் ஈக்குவல் டு ஓஎம் பை 5, 5ல் ஒரு பங்கு இருக்குது. ஓகே, இந்த ஜிஎம் என்ன வரும், ஓஎம்ல டிவைடட் பை 5. ஓகே, இப்போ இந்த ஓஎம் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓஎம்ன்றது இப்போ இது வந்து ஒரு ரெகுலர் எக்ஸகன் தானே. இப்போ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கணும்,
ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மட்டும் நான் தனியாக இங்கே வரைகிறேன். CDM இது ஓன்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ன்றதால இது ரெகுலர் எக்ஸகன்றதால இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், இது எல்லாமே சைட் 60 இருக்கும். இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். ஓகே ரைட்டா? இப்போ சைன் 60 டிகிரி இது ஆப்போசிட் சைடு, இது வந்து ஹைப்போடனஸ் சைடு. இப்போ சைன் 60 டிகிரி நமக்கு என்ன வரும், ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடனஸ் சைடு. ஆப்போசிட் சைடு நமக்கு என்னது OM பை ஹைப்போடனஸ் சைடு வந்து CM. CMன்றது என்னது நமக்கு ஆக்சுவலாக? ஓகே, இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொன்னேன். இந்த சிடின்றது வந்து ரெகுலர் எக்ஸகோனோட ஒரு சைடு. இதனோட லென்த் நம்ம ஏன்னா இந்த சிஎம்மோட லென்த் ஏவாக தான் இருக்கும். அப்போ OM பை CM நம்ம சொல்லுவோம். ஸோ சைன் 60யோட வேல்யூ நமக்கு என்னது √3/2 OM பை CM சேம் as A. அப்போ இதிலிருந்து OM ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், √3/2 டைம்ஸ் A நமக்கு கிடைக்கும். இதுதான் OM. ஓகே, இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, GM வந்து OM டிவைடட் பை 5ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ வந்து 1/5 இன்ட்டு OMக்கு பதிலாக A இன்ட்டு √3/2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ √3A/5 × 2 10. GM ஈக்குவல் டு √3A/10. இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா அந்த இங்கேருந்து பாருங்கள், இப்போ இந்த G எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த G இது ஆக்சுவலாக இது வந்து பர்பண்டிகுலராக தான் வரைஞ்சிருப்போம். ஓகேவா, இது பர்பண்டிகுலர், இந்த OA ஒன்று இருக்குது. இந்த Gயிலிருந்து Aவை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ இதுவும் 90 டிகிரியாக இருக்கும். அப்போ GAPன்றது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதில் எது ஹைப்போடனஸ் சைடு, GAன்றது வந்து ஹைப்போடனஸ் சைடு. அப்போ GA² ஈக்குவல் டு GP² ப்ளஸ் PA². ஸோ அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். GA² ஈக்குவல் டு GP² ப்ளஸ் PA². இப்போ GP இருக்கு இல்லையா, அந்த GP நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், படத்தில் பாருங்கள். இந்த GP இங்கேருந்து இதுக்குள்ளே லென்த்து. அப்போ இதை GM ப்ளஸ் MPன்னு எழுதலாமா. அப்போ GM ப்ளஸ் MP த ஹோல் ஸ்கொயர். GM இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், √3 டைம்ஸ் A/10 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். MPன்றது என்னென்னு பாருங்கள். அகைன் இங்கே MPயை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ MP கண்டுபிடிக்கும் போது இந்த சேம் டயக்ராம் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே Mலேருந்து Pக்கு எடுத்திங்கன்னா இது MP, இங்கே இருக்கிறது A. ஓகே, இது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், 60 டிகிரியாக இருக்கும். இது 90 டிகிரி. அகைன் இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இது MPA. ஓகே, Mலேருந்து Aவும் இங்கே வரும்போது இது ஃபுல்லாக எப்படி வரும்போது இந்த டிஸ்டன்ஸு ஏவாக இருக்கும். போன இதில் பார்த்தோம் இல்லையா, அதே போல் தான். ஓகே, இப்போ இதை நம்ம 60 டிகிரின்னு எடுக்கிறோம் அப்படின்னா சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடனஸ். ஆப்போசிட் சைடு வந்து MP பை ஹைப்போடனஸ் வந்து MA. MAன்றது நத்திங் பட் A. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக ஃப்ரேம் பண்ணும் இல்லையா, அதனால் அது ஏன்னு வந்துடும் உங்களுக்கு. அதாவது மொத்தமாக சேர்த்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இது MAP, இங்கே Fக்கு வரும்போது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இது ஒரு சைடு மட்டும் அப்போ ஏவாக இருக்கும் உங்களுக்கு. மிட் பாயிண்ட்லேருந்து எனி பாயிண்ட் எனி வெர்டெக்ஸ் ஆன் த ரெகுலர் எக்ஸகனை கனெக்ட் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் ஏவாக இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த MP தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சைன் 60 டிகிரி வந்து √3/2. MA என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மிட் பாயிண்ட்லேருந்து, அதாவது அந்த சென்டர்லேருந்து வெர்டெக்ஸ் ஆஃப் த ரெகுலர் எக்ஸகனை கனெக்ட் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் ஏவாக இருக்கும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது A வந்து 3 MPன்னு வந்துடும். ஸோ MPயோட ஆன்சர் √3A/2. ஸோ அதுதான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ GMோட வேல்யூ கண்டுபிடிச்சது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். MPக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். PAன்றது வந்து படத்தில் பாருங்கள், Pன்றது வந்து AFோட மிட் பாயிண்ட்டு. Pன்றது வந்து AFோட மிட் பாயிண்ட். AF வந்து இந்த லென்த் வந்து A ஆக்சுவலாக ரெகுலர் எக்ஸகன் ஒவ்வொரு சைடோட லென்த் A. அப்போ அதில் பாதி A/2. அப்போ PAவோட லென்த் A/2 த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே வந்து 10 2 இருக்குல்ல, 10 LCM ஆகிடுங்க. அப்போ இங்கே √3A இருக்கும். 10 2ஆல் வகுத்து 5, இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 5 √3A/10 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது A²/4 கிடச்சிடும். இங்கே √3A, இது 5 √3A. √3Aவை எடுத்துட்டிங்கன்னா 1 + 5 6. அப்போ 6 டைம்ஸ் √3Aன்னு இருக்கும். உங்களுக்கு வேணால் இங்கே போடுறேன். அப்போது 6 டைம்ஸ் √3A/10 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் A²/4. ஓகே, இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 6² 36 வருமா, √3² 3 வருமா, A² Aவை ஸ்கொயர் பண்ணால் A²/10² 100 ப்ளஸ் இது A²/4. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா 100 நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். A² இடத்துல ப்ராடக்ட்டில் இருக்குது, A² வெளியே எடுத்துடலாம். ஸோ A² வெளியே எடுத்துகிறேன். 3 × 36 108 வரும். எல்சிஎம் 100 எடுக்கிறோம் இல்லையா, 100 4ஆல் டிவைட் பண்ணும்போது 25 டைம்ஸ். அப்போ இது 25ஆல் மல்டிபிள் ஆகும். A² வெளியே எடுத்துருக்கோம். அப்போ 108 + 25 133/100. ஒரு நம்பரு 100ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1.33 A². லெஃப்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிருக்குது ஆக்சுவலாக GA. அப்போ GA² ஈக்குவல் டு 1.33 A². நமக்கு GA வேணும்னா √1.33
இன்ட்டு ஏ. இப்போ ஜிஏன்றது என்னன்னு பாருங்க. ஜின்றது இங்கே, ஓகே, ஏன்றது இங்கே. அப்போது இங்கே ஜியிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஏ டைம்ஸ் √3 1.33 நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஓகே, அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.